ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலம்பரசனுடைய புது திரைப்படத்தோட ஒரு மாசான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சிலம்பரசன் எப்படி ஆக்டிவா பல படங்களை கைவசம் வச்சுக்கிட்டு அசால்ட்டா நடிச்சு தள்ளிட்டு இருந்தாரோ அந்த ஃபார்ம்ல இப்ப தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு பரபரப்பா நடிச்சிட்டு இருக்காருங்க. இப்ப மட்டும் அவரோட கைவசம் ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருக்கு. எஸ்டிஆர் 49, எஸ்டிஆர் 50, எஸ்டிஆர் 51 இந்த 3 திரைப்படங்களோட அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா சிம்புவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது எஸ்டிஆர் 49 படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணனும், எஸ்டிஆர் 50 படத்தை தேசிங் பெரியசாமியும், எஸ்டிஆர் 51 திரைப்படத்தை பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்துவும் இயக்குறதா அறிவிச்சிருந்தாங்க. இதுல எஸ்டிஆர் 49 திரைப்படத்தோட படப்பிடிப்புலாம் தொடங்க போற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு பணிகள்லாம் மறுபடியும் பின்னாடி தள்ளி போயிருக்குங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மணிரத்னத்தோட இயக்கத்துல சிம்பு ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா மணிரத்னம் பாத்தீங்கன்னா புதுமுக நடிகர்களை வச்சு நான் ஒரு படத்தை இயக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. அதனால மணிரத்னம் இயக்கத்துல சிம்பு இப்போதைக்கு நடிக்கல அப்படின்ற ஒரு மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, கடந்த ஒரு வருஷமாவே பாத்தீங்கன்னா மலையாளத்துல டொவினோ தாமஸோட நடிப்புல ரிலீஸ் ஆன 2018 அப்படிங்கிற மாபெரும் வெற்றி படத்தை டைரக்ட் பண்ணி இருந்த ஜூட் ஆண்டனி ஜோசப்போட இயக்கத்துல நம்ம சிம்பு ஒரு படத்துல நடிக்க இருக்காருன்ற மாதிரியான தகவல் பல வருஷமாவே போயிட்டு இருக்கு. அதாவது கடந்த ஒரு வருஷமாவே இந்த ஒரு நியூஸ் போய்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இந்த நியூஸ் வெறும் நியூஸா மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த தகவல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஜூட் ஆண்டனி ஜோசப்போட இயக்கத்துல நம்ம சிம்பு நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்துல நம்ம சிம்பு நடிக்க போற படத்துல ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காராம். ஜாக்கி சான் சிம்பு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் ஜாக்கி சான் ஒரு தமிழ் படத்துல, அதுவும் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருந்தாலும் அவரு நம்ம தமிழ் சினிமாவுல நம்ம சிம்பு கூட சேர்ந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸும் வெறும் நியூஸாவே இல்லாம உண்மையா இருந்துச்சு அப்படின்னா செம மாசா இருக்கும். சிம்பு ஜாக்கி சான் அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி வேற மாதிரி இருக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம்.